தேங்க்யூ தேங்க்யூ. எடுத்துக்கலாம். அது வேணாம் பரவாயில்ல. நல்லா டிஃபரன்ஸ் இருக்குல்ல. வாங்க 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 போகலாம். வாங்க ஒன் டே வேன் பார்த்துக்கோங்க. அது அது 2 வீலர் மட்டும் போகுது. அங்கே போய் காது போகுது பாருங்க. போங்க 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 போகுது. வளைஞ்சுக்கோங்க போகலாம் போகலாம். ரைட். ஆஹா திரும்பியாச்சு. பொறுமையா தான் வழி சொல்றேன். லெஃப்டெல்லாம் இல்லை, நீங்க நேரா போங்க. இதானே இதே வழிதான். ஆமா அவரு விட்டுட்டோம். அவரு போயிட்டு ஆமா ஏன்னா அது கரெக்டாக போயிடுவாது. எலக்ட்ரிக் வண்டியில் வேகமாக போகும். வேகமாக போகிறது. ஆமாங்க வேகமாக போகும். அங்கே பாருங்க. லொக்கேஷனை பாரு. பார்க்குறேன். லொக்கேஷன் கரெக்டா? கரெக்டு தான். போங்க. 90 கிலோமீட்டர் லெஃப்ட் போகணும். கோயிலிட்ட வந்த மாதிரி. ஆமாம் இன்னும் போகணும். போங்க நேரா போங்க. ஆமாம் போங்க. என்ன சாப்பிட்ட? நேரா தான் போங்க. குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்க சந்துக்குள்ள பூந்து எங்கேயாவது போயிருப்பாங்கண்ணே. நீங்க போங்க. கரெக்டா போயிட்டு இருக்கோம். போங்க. போங்க. நானே பயந்து தான் போயிட்டு இருக்கேன். போங்க. அவர் வாட்ஸ்அப்ல குரூப் அனுப்பிட்டாருப்பா. வந்துருச்சு. நேரா தான் போங்க. இது என்ன ஹில்ஸ் மாதிரி ஏறுது மேல. போங்க. இன்னும் ஒரு 500 மீட்டரில் லெஃப்ட் போகணும். போங்க. அவரை விட்டுட்டோம்ப்பா. அவர் அப்படியே பிடிச்சிக்கிட்டே போயிருந்தா கார் போகும்போது அது எலக்ட்ரிக் வண்டி பாஸ் அது பூந்து போயிடுவாருப்பா ஈஸியாக. போங்க எப்படியா போங்க. இப்படியே போங்க. எங்க எடுக்கணும்னு சொல்லி கரெக்டா நேரா போங்க. கோயில் கிரிவலம்பாதால இது. ஆமா. இந்த கோயில் முடிஞ்சவனே ஒரு லெஃப்ட் போகும். அதில் போங்க. அவங்க 2 வீலர் போவாங்களாம் பறந்துட்டாங்க போலப்பா. சாத்தி இருந்த இது முத கேட்டு தானே இது. ஆமா நம்ம லெஃப்ட் வரும். போங்க. என்ன போங்க சொல்றேன். இந்த லெஃப்ட் இல்லப்பா. இன்னும் 170 மீட்டர்ஸ் காட்டுது பாரு. இன்னும் இது கிடையாது. தப்பா போயாதீங்க. இன்னும் போகணும். அடுத்த லெஃப்ட். இந்த லெஃப்ட் இதுல போகுது பாருங்க. இதுல இல்ல. அங்க ஷிஃப்ட் நிக்குது பாருங்க. அதான் கை காட்டுறேன். போங்க. உங்க சைடு வந்து 200 மீட்டர்ல திரும்பணும்னே சொல்லிடுறேன். ஓகே சொல்றேன். போங்க. இன்னும் போங்க. இந்த ஆட்டோ வருதுன்னு நினைக்கிறேன். அதுவாக தான் இருக்கும். ஆட்டோ வருது இல்லை. ஆட்டோ வருது பாருங்க. அந்த சந்து தான் நினைக்கிறேன். போங்க. கரெக்டு தான். போட்டு திரும்புறாரு.
இல்லை அது கிடையாது, இந்த சந்து தான் கரெக்டாக, இந்த சந்து தான். போங்க, திருப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். இல்லை போங்க, இதெல்லாம் போங்க. குறைஞ்சிக்கிட்டே வருதுப்பா, 2 கிலோமீட்டர். மொத்தமாக 3 கிலோமீட்டர் காட்டுச்சு அங்கேருந்து, இப்போ 2 கிலோமீட்டர் தான் காட்டுது. போங்க போங்க, நேரம் போங்கண்ணே. நான் 1.5 கிலோமீட்டரில் உங்கள் சைடு தான் போகிறேன். எந்த இடத்துல வந்து சொல்லிக்க நீங்கள் கேமரா ஓகே, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். போங்க போங்க, நேராக போங்க, நேராக போங்கண்ணே. கரெக்டாக போயிட்டுருக்கோம். போங்க, எங்கிட்ட நம்ம பெரிய வேணாம், நேராக போங்க. இந்த இடத்து இங்கே பார்த்த மாதிரி இருக்கு, நேற்று வந்தோம்ல இங்கே. போங்க, நேராக போங்க. டூ வீலர்லாம் வந்தால் நானும் பார்த்து பேசிப்பேன் ஒரு மாதிரி பின்னாடியே. எந்த கேப் வந்தாலும் பார்க்க மாட்டேன், நான் போயிடுவேன். நேற்று இங்கே தான் நின்று காரை நிறுத்திட்டோம். போங்க போங்க, குரூப்பில் ஒரு ஆள் மாதிரி தெரியுது. போங்க, காது இல்லை, எங்கிட்ட போகணும்? நேராக தான். நேராக தான் நம்ம நேற்று ஓட இருக்கு. நேற்று ஓடம்புல ராத்திரி இன்னும் இல்லை, இதில் போங்கண்ணே, இதில் போங்க. இதுதான்ப்பா காட்டுது. இதுதான் காட்டுதா? கரெக்டாக காட்டுதா? ஆமாம். சரி, இல்லை போயிட்டு 200 மீட்டர் நம்ம அங்கே எடுத்து போகணும். ரைட்டில் திரும்ப. ஆமாம், அந்த ரோட வேலை பார்த்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பரவாயில்ல. இதில் தான் அவன் கேட்டுட்டு இங்கே திரும்ப ஞாபகம் இருக்கா? சரி, ஞாபகம் ராத்திரி போகலாம். கரெக்டாக வந்துட்டோம். போங்க, இன்னும் 160 மீட்டரில் ரைட். ஓகே கூகுள், டர்ன் ஆஃப் அவுட்டர் லைட். வாங்க சார், வாங்க வாங்க. சின்ன வாங்க. ஆமாம், நானும் மாறி போயிட்டேன். நம்ம மட்டும் இல்லை சார், எல்லாரும் திருப்பி ஒரு நாடகம். சியர்ஸ் தான். நல்ல விஷயத்தை சொல்லலாம், கரெக்ட் தானே? ஆமாம், நல்லது இருந்தா சொல்லலாம். அதான் சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு அது பிடிக்காது. இன்னொரு தடவை வந்தவங்க தப்பு கிடையாது. ஓகே, வீடு முழுக்க தற்சார்பு மாற வீடு, கரண்ட் பில் கட்டுறது இல்லை, கேஸ் சிலிண்டர் வாங்குறது இல்லை, பெட்ரோல் டீசல் போகிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, இது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறோம். பெட்ரோல் டீசலும் போகிறோம். அது அதனால நீங்களும் ஒரு வீட்டை இது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா மினிமம் 3 கிலோவாட் சோலார் போட்டிங்கன்னா, ஆன் கிரிட் சோலார். நீங்கள் எவ்வளோ போடுறீங்க? நான் வந்து 8 கிலோவாட் ஆன் கிரிட் போட்டிருக்கேன், 5 கிலோவாட் ஆஃப் கிரிட் வச்சிருக்கேன். எல்லாமே காட்டுறேன். இது போட்டுட்டீங்கன்னா எங்கள் வீடு வர கரண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ. அதுவே என் வீடு உள்ள கிச்சன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இன்டெக்ஷன் ஸ்டவ் தான். பார்க்காத உங்களுக்கு பார்த்துல உங்களுக்கு ஒரு அடுப்பு இருக்கும், அந்த அடுப்பு கேஸ் அடுப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்டெக்ஷன் ஸ்டவ் வச்சிருக்கேன். கவர்மெண்ட் எடுத்துங்க, அப்போ இதோட என்ன வேலை? என் வீட்டில் வீடு எடுக்க வேண்டிய கவர்மெண்ட் கரண்ட் கொடுக்குறேன். எல்லாரும் கொடுப்போம் கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, ஆமாம். நாங்களே கவர்மெண்ட்டுக்கு என்னமா கொடுக்குறோம்? ஆமாங்க, அவங்க 10 ரூபாய்க்கு வாங்குவாங்க, நமக்கு 2 ரூபாய் கொடுப்பாங்க. ஏசி உட்பட. ஓகே, டர்ன் ஆஃப் ஏசி. ஓகே கூகுள், டர்ன் ஆன் ஏசி. இது மாதிரி எல்லாமே. ஓகே கூகுள், டர்ன் ஆன் சோலார் லைட்ஸ். ஓ, பதிவு பண்ண. ஓகே கூகுள், டர்ன் ஆன்